லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் உங்கள் அபிஷேக் ரமேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். 37 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் நாளை முதல் திமுக தேர்தல் பிரச்சாரம். திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. வாய் சவடால் மட்டுமே அவர் பேசி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போல் முதலமைச்சர் மகளிர் மாநாடு நடத்துகிறார். நிதியே இல்லாமல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருவதாகவும் EPS குற்றச்சாட்டு. நாளை தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். சத்தியமூர்த்தி பவனில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். நாட் ரீச்சபிளில் இருப்பவர்களை பற்றி கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தாவேகா தலைவர் விஜய் தொடர்பான கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதி. தமிழக ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்வு. 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச திருவிழா நாளை கோலாகல கொண்டாட்டம். தமிழகம் முழுவதும் உள்ள முருகக் கோயில்களில் விழா கோலம். கோவை மாவட்டம் பிள்ளமேடு பகுதியில் தெர்மாக்கோல் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து.
புகை மண்டலத்தால் அருகில் வசிக்கும் மக்கள் அவதி. பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை உரிய சட்ட விதிகளின்படி நிபந்தனைகளுடன் விடுவிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. கிராம் 14,900 ரூபாய், சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை காலையில் 55,000 ரூபாய் குறைந்த நிலையில் மேலும் 30,000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாளை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் இடையே மோதல். இருதரப்பு சண்டை தீவிரமடைந்துள்ள நிலையில் பதற்றம். மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்பு. மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வராக பதவியேற்றார். ஆஸ்திரேலியா ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் கஜகஸ்தானின் எலெனா ரிபாகா. பரபரப்பான உறுதிப் போட்டியில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான பெலராஸின் அரியானா சபலென்காவை வீழ்த்தினார். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.